ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் ரெசிபி தான். மல்டி மில்லட் பாஸ்தா வச்சு நம்ம வந்து ஒரு மேக் அண்ட் சீஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாஸ்பேனில் வாட்டர், அப்புறம் சால்ட் அண்ட் ஆயில் ஆட் பண்ண அப்புறம் தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். 5 to 7 மினிட்ஸ் ஆச்சுங்க இது பாயில் ஆகிறதுக்கு. அந்த பாஸ்தா ஸ்டெயின் பண்ணி அந்த பாஸ்தா வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது யூஸ் ஆகும் நமக்கு. அதே கடாயில் நான் திரும்ப வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஓட்ஸ், வீட், மைதா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் பட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தா வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிட்டு கூடவே வந்து 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தா வாட்டரில் சால்ட் இருக்கிறதுனால இதில் இப்போ நீங்கள் வந்து தேவையான சால்ட் போட்டுக்கலாம். எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் போடலை. தென் நம்ம பாஸ்தா ஆட் பண்ண அப்புறம் அது கொஞ்சம் திக்காகும். திக்கான அப்புறம் நம்மளோட ஸ்ப்ரிங்க்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரிகானோ யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்தாவோடே வந்து டேஸ்ட் மேக்கர் கொடுத்தாங்க, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனோன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட பேக்கிங் டின்னில் நம்ம அந்த பாஸ்தாவை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். என் பையனுக்கு அவ்வளோ வெஜிடபிள்ஸ் பிடிக்காது, அதனால் நான் ப்ளெயினாக போட்டிருக்கேன். மேபி நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், வெஜிடபிள்ஸ் ஆர் சிக்கன் ஆர் எக் ஆஃப் யோர் சாய்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நாய்ஸோட நான் ஃப்ரெஷ் மொசரல்லா சீஸ் போடுறேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து சாட்ஜிபிட்டியில் செக் பண்ணிவிட்டு தான் நான் போடுறேன். ஸோ என்னென்னா கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இப்போதைக்கு 1-2 பால்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். மிச்சம் அதே பாக்ஸில் வச்சுட்டு நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து அந்த மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி மேலே அப்படியே வச்சிடலாம். நம்ம வந்து அவனில் பேக் பண்ணலாம். நான் வந்து ஒரு குட்டி போர்ஷனுங்கிறதுனால என்னோடய ஏர் ஃப்ரையர்லேயே நான் பண்ணிட்டேன். என்னதான் சீஸ் நல்லா இருந்தாலும் அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணணும். 180 டிகிரி 13 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் 13 மினிட்ஸ் இந்த ஏர் ஃப்ரையர் நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நான் 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நோ ப்ராப்ளம் சோஃபார். என் பையனுக்கு இந்த மில்லட் பாஸ்தா பிடிச்சிருக்கு போல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் நியூட்ரியன்ஸ் ஃபார் திஸ் ஹெல்தி பாஸ்தா. தேங்க்யூ.